உண்ணாமலை அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. இப்போ நான் ஒரு 7 ஆண்டுகளாக இந்த சமூக வலைத்தளம் மூலமாக பேசி வர்றேன். ஆனால் அதெல்லாம் யாருக்கும் புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். ஒன்றே நான் சொல்ல வர்றேன், நேரடியாகவே சொல்லிடுறேன். ஏன்னா சுற்றி வளைச்சி பேசுகிறேன் பிடிக்காது, நேரடியாகவே சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்த இந்தியா பூமிக்குள்ளேயும் சரி, இந்த உலகத்துக்குள்ளேயும் சரி, இந்த உலகத்துக்குள்ளேயும் சரி, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்த இந்தியாவுக்குள்ளேயும் சரி, ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா என்ன, செத்து போன மனிதனை போய் கும்பிடுறது சரியோ தவறோ, செத்து போன மனிதர்களை கும்பிடுவது சரியோ தவறோ, செத்து போயிட்டா புதைச்சாச்சு அதில் போய் பிரார்த்தனை பண்றது சரியோ தவறோ, அவங்கெல்லாம் மகான்கள் ஞானிகள் பெரிய கடவுளுக்கு சமமானவங்கள்னு நீங்க நினைக்கிறீங்க. கடவுள்னா என்ன பொருள்? பிரம்மாவை அறிஞ்சாதான் சகல வேதத்தையும் அறிய முடியும். உங்களுக்கு பிரம்மா என்னன்னு தெரியாது. விஷ்ணுவோட 10 அவதார கதை, கல்கின்னு ஒரு அவதார கதையை இந்த புராண வரலாறை படிச்சுட்டு இந்த பூமிக்குள்ள எல்லாரும் சொல்லிட்டு அலையிறாங்க. கல்கி அவதாரம், விஷ்ணுவோட 10வது அவதாரம், ஒரு குதிரையில வர்ற அவதாரம் இப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்ப இந்த கல்கி அவதாரம் என்ன, சிவன் என்ன பொருள், சிவன் அப்படின்னா என்ன பொருள், விஷ்ணுனா என்ன பொருள்னு தெரியாது. பிரம்மா, அந்த பிரம்மா யாரு அதுவும் தெரியாது. பின்ன இந்த ஆன்மீகங்கிற பேர்ல எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் ஆலயம் வந்தது. பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் ஆலயம் கட்டப்பட்டது. அப்பவே இந்த பாரத பூமியில அந்த முக்தி, ஞான, சித்தி, புத்தி எதுவுமே கிடையாது. எல்லாம் அறியாத ஒரு பாடத்தை படிச்சு வச்சுக்கிட்டு, அந்த ஒரு பாட புத்தகத்தை படிச்சு வச்சுட்டு திமிரு கர்வம் தலைக்கு ஏறி ஒவ்வொரு மனிதனும் திரியிறான். அந்த கர்வம் தலைக்கு ஏறிய மனிதன் தான் அந்த பூமியில இருக்கிறான். ஞானாவாபி பள்ளிவாசல், காசி விஸ்வநாதர், காசி நகரம் என்னது, சுடுகாடு. மனிதன் இறந்து போன மனிதனை பூரா கங்கா ஓரத்துல புதைக்கிறது. அப்ப மனித உடம்ப புதைச்ச இடத்துல போய் நீ பிரார்த்தனை பண்ணது சரியோ தவறோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சிவலிங்கம், அந்த லிங்கம் எல்லாம் மனிதர்களை புதைச்ச இடம் தான். எல்லாம் மனிதரை புதைச்ச இடம். அதுல நீ வீடு கட்டினது எப்படி? ஒரு மனிதனை புதைச்ச இடத்துல சிவலிங்கம், காசியில லட்சக்கணக்கான லிங்கம், எல்லா மனிதனை புதைச்ச இடம். அப்ப அந்த புதைச்ச இடத்தான் இவனும் பூஜை புரஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப உண்மையான பிரம்மா யாரு, உண்மையான சிவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது. ஏக இறைவன் யாரு? உலகத்துல ஒரே ஒரு இறைவன், ஏக இறைவன் மகாவிஷ்ணு. சந்திரன் ஒரு தலை. அந்த சந்திரன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலை உருவாக்கி இருக்கு. இந்த தலை முகம், இந்த முகத்தை நீ கொண்டு நெருப்புல போடக்கூடாது, மண்ணில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தான். மண்ணில் சமர்ப்பிச்சா நீ பிரார்த்தனை பண்ணக்கூடியது எதுக்கு? பிரம்மாக்கு. சந்திரன் பிரம்மா, சந்திரன் விஷ்ணு. அதெல்லாம் தெரியாது. நீ வாழும்போது 99 ஆண்டு வாழ்ற. 99 ஆண்டு வாழ்ற. நீ வாழும்போது நீ கண்ணை வச்சு எல்லாத்தையும் பார்க்கிற, இதை வச்சு பார்க்கிற. ஆனா இதை கொண்டு போய் நீ எரிக்கிறது தவறு. ஞானவாபி பள்ளிவாசல், எல்லா மனிதனும் புதைச்ச இடம், ஏக இறைவனுக்கு நான் தலை வணங்குறேன் அப்படிங்கிற ஒரு பொருள். காசி விஸ்வநாதன் அன்னபூர்ணிகிட்ட தர்மம் எடுத்தாருலே, தர்மம். அந்த தர்மம் என்ன, திருவோடு என்ன, அந்த விஷ்ணு என்ன அப்படிலாம் தெரியாது. ஆனா விஷ்ணுவோட 10 அவதார, கல்கி அவதார கதையை மட்டும் தெரியும். கல்கி என்ன அவதாரம்? திருப்புகழ். விஷ்ணுல இருந்து 10 அவதார கதை. அப்ப ராமனோட கதையும் உண்டு, கிருஷ்ணனோட கதையும் உண்டு, கல்கி அவதார கதையும் உண்டு. இந்த கல்கினா என்ன பொருள்? இந்த பொருள் தான் கல்கி. உடல், இந்த தலை, ஞானம். இந்த ஞானத்தை நீ கொண்டு எரிக்க கூடாது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் யானைக்கும் பந்தம் உண்டு. சந்திரன், சூரியன், இதிலிருந்து தோன்றிய கோள்கள் ஒவ்வொரு மனிதனும். ஆனா இந்த கோள்கள் மண்ணில் சமர்ப்பிக்கணும். இதுக்குத்தான் தலை வணங்கணும். ஒவ்வொரு மனிதனும் இதுக்குத்தான் தலை வணங்கணும். இதோட பொருள் தான் சந்திரன், சூரியன். ஆனா அதிலிருந்து தோன்றிய ஒரு கண்ணு, இருட்டு,
ஒரு கண்ணு வெளிச்சம். இந்த ரெண்டு பொருள் இந்த உருவத்தை உருவாக்கி இருக்கு. இதை மண்ணில் சமர்ப்பிக்கணும். இந்த கெடியாரம் நின்று போச்சுன்னா கொண்டு போய் புதைச்சிடணும். அப்படிங்கிற ஒரு இடம் தான் காசி. அப்ப ராமா என்றால் உடல், சந்திரன், ராமச்சந்திரன். வாழும்போது ராமா, நீ மண்ணில் மறைஞ்ச சந்திரன், ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு பொருள். ஹரிச்சந்திரன் ராஜா, எல்லா மனிதனும் ராஜா, மண்ணில் புதைச்சா. காசியில் இறந்தால் முக்தி. காசியில போய் நீ இறந்தா தான் கடவுள். நீ வாழும் போது யாருமே கடவுளும் கிடையாது, யாருமே எதுவுமே கிடையாது. எல்லாரும் மண்ணில் மறைஞ்சாதான் நீ கடவுளை பார்க்க முடியும். நீ வாழும் போது கடவுளை பார்த்துட்ட, நான் கடவுளை காட்சி கொண்டுட்டோம்னா எல்லாருமே பொய், பச்சை பொய், பச்சை துரோகிகள். பச்சை துரோகிகள், பச்சை துரோகிகள் தான் இந்த பாரத பூமியில இருக்கிறானோ. ஆன்மீகங்கிற பேர்ல, மதங்கிற பேர்ல சேர சோழ பாண்டிய என்னன்னு தெரியாது. ஹிந்து, கிறிஸ்து, முஸ்லீம், சேர சோழ பாண்டியன், இதுதான் கதை. சேரன் என்றால் சமுத்திரம், சோழன் என்றால் சந்திரன், கஜேந்திரன், பாண்டியன் தெய்வ யானை. இது மூணு தான் பொருள். இதுல மனிதன் எங்க இருந்து வந்தான், மதம் எங்க இருந்து வந்தது? இப்ப ஞானாவாவி பள்ளிவாசலுக்கு பூஜை செய்ய அனுமதி கொடுத்துட்டாரா நீதிபதி? எதுக்கு? செத்தவனுக்கு போய் பூஜை பண்றான், செத்தவனுக்கு. அதே செத்தவனை கொண்டு போய் எரிக்கிறான். இது எது சரி எது தவறு? அப்ப கடவுளை பார்க்கணும்னா நீ இறந்தா தான் பார்க்க முடியும். இறந்த பிறகுதான் முக்தி. நீ உயிரோட இருக்கும் போது நான் கடவுளை பார்த்துட்டேன், கடவுளை காட்டி கொண்டுட்டேன்னு சொல்ற அனைத்தும் போய் கனவு. கனவு உனக்கு காட்டி தர்றது கனவு. இந்த கனவு உலகம். இந்த கனவு உலகம் இல்லைன்னா நீ ஒரு முண்டம், நீ ஒரு முண்டம் தான். சிவன் மண்ணில் மறைஞ்சாதான் சிவன், வாழும் போது ஹரி இப்படிங்கிற ஒரு பொருள். ஆனா இந்த பாரத பூமியில ராமர் ஆலயம் என்ன, பாபர் மசூதி என்னன்னு தெரியாது. காசி விஸ்வநாதன் என்ன, ஞானா வாவி பள்ளிவாசல் என்னன்னு தெரியாது. பி பிரம்மா, பிரம்மா. நீ பிரம்மாவை அறிஞ்சுக்கிட்டா தான் மற்றதை அறிய முடியும். உனக்கு பிரம்மாவே தெரியாது, சிவனையே தெரியாது, விஷ்ணுவே தெரியாது. விஷ்ணு என்றால் சந்திரன், எங்கும் நிறைந்திருக்கும் பொருள் சந்திரன். சூரிய நாராயணன் வெளிச்சம், குந்திகா தேவி அப்படிங்கிற ஒரு பொருள். ஆனா இதெல்லாம் ஆரம்பத்திலே எழுதுல சொல்லிக்கிட்டு வர்ற சுடுகாடு காசி நகரம். காசி நகரம் சுடுகாடு. இறந்தால் முக்தி. நீ இறந்தா தான் முக்தி ஆக முடியும். நீ வாழும் போது உனக்கு முக்தி என்னன்னு தெரியாது. சித்தி, அழியாத சித்தி. இந்த சித்தியை அழிக்க கூடாது. குண்டலினி சக்தி பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தி தான். இந்த சக்தி இல்லைன்னா மனித இனம் பூரா முண்டம், விலங்கு. இது கொடுத்து இது மூலமா பேச வைக்கிறதுனால அனைத்தும் கத்துக்கிட்டான். வேதங்கள் பிரம்மாவோட வேதம் தான். பிரம்மான்னா உடல், உடலுக்கு தான் வேதம். ஆனா நீ உடலை கொண்டு எரிச்சிட்டு நீ பூஜை எங்க பண்ற? பூஜை எதுக்கு? தெய்வ யானைக்கு தான் பூஜை, தெய்வ யானைக்கு தான் பூஜை. ஆலயங்கள் எல்லாம் அன்றைய காலத்துல ஆணைய புதைச்ச இடம் ஆலயம், மனிதனை புதைச்ச இடம் நினைவு இடம். ஆனா நினைவிடம் தான் காசி. காசி எல்லாமே நினைவிடம். ஆனா ஏக இறைவன் விஷ்ணு, மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு தோன்றப்பட்டதா ராமனோட கதை, கிருஷ்ணனோட கதை. கல்கி புகழ், புகழ் எல்லா புகழ் மாதா பிதாக்கு. வள்ளி விநாயகி தெய்வ யானை, ஹரி மனிதன். ஆனா நம்மள மீறிய ஒரு சக்தி யானை. ஆனா யானையோட மனித திறமசாலி, 10 விரல் பேச திறன் கொடுத்துருக்கு. ஆனா இந்த ஒரு உயிரினத்துக்கு மதம் கிடையாது. இந்த ஒரு உயிரினம் ஒவ்வொரு மனிதனை உருவாக்கி ஒழுக்கத்துக்கு. ஆனா நீ ஒழுக்கம் என்னன்னு தெரியாது, மரணம் இல்லாத வாழ்வு என்னன்னு தெரியாது. சிதம்பர ரகசியம், விநாயகி, கனக விநாயகி, கனக விநாயகன். எல்லா மனிதனும் கொடுக்கப்பட்ட இந்த கண்ணு, இந்த கண்ணுக்கு தான் மதம். இந்த கண்ணு தான் உனக்கு கடவுளை காட்டி தருது. ஆனா வாழும் போது நீ கடவுளை பார்க்க முடியாது, மண்ணில் மறைஞ்சாதான் கடவுளை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப இந்த பாரத பூமியில பெரிய பெரிய குருமாரு, பெரிய பெரிய ஞானிகள், மகான்கள் எப்படிலாம் இருக்கிறாங்கள. ராமர் ஆலயம் சரியோ, பாபர் மசூதி சரியோ. ராமா என்றால் உடல். இந்த உடலை அழியக்கூடாது, இதான் ஆன்மீகம். ஆனா உடலை எரிக்கிறான், ஆலயத்துல பூஜையும் பண்றான். உடலை எரிக்கிறான், ஆலயத்துல பூஜையும் பண்றான். என்ன மயிருக்கு? இந்த மயிறு அறிவு வளர்ந்து வருது. இதை கொண்டு நீ எரிக்க கூடாது.
இந்த மயிறு மண்ணுக்கு. இந்த மனிதங்கிற கொட்டை சாப்பிட்டா போட்டா முளைக்கும். இந்த மனிதங்கிற கொட்டை இந்த மண்ணுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு பொருள். பார்வதி, பார்வதி, விநாயகன், பாலகன். இந்த மூணும் அறிஞ்சாத்தான் நீ சிவனை அறிய முடியும். பார்வதி என்னன்னே உனக்கு தெரியாது. காயத்ரி, காயத்ரி புத்த கயா, காயத்ரி புத்த கயா. நமச்சிவாய 5 எழுத்து, 6வது பிரம்மா, 6 முகம். நமச்சிவாய பி, நமச்சிவாய பி என்ன பொருள்? சத்து, அறிவு, சத் அறிவு. சக்தி, புத்தி, சரி, காயத்ரி புத்த கயா உடல் தான். புத்தர் ரதத்தை விட்டு இறங்கிட்டாரு. ரதம்னா உடல். உடலை விட்டு இறங்கினா கொண்டு போய் எரிச்சிடக்கூடாது. புத்தர் ஒரு ஜடலத்தை பார்த்தோன்னா ரதத்தை விட்டு இறங்கிட்டாரு. தேரோட்டி, உன் உயிர், உயிர் ஒன்று வழி நடத்துது. குதிரை, உடல், உடல் இயற்கை, உடல் தான் இயற்கை. கடல், கடல் ஆத்மா, அருட்பெருஞ்சோதி கடல். அந்த கடலுக்கு ஒவ்வொரு மனிதனோட கண்ணு, இந்த கண்ணுக்கு தான் வெளிச்சம். வீணை, வீணை பிரம்மா. விஷ்ணு, விஷ்ணு 5 முகம். பிரம்மா, பிரம்மா 5 முகம். ஆத்மா கண்ணு. விஷ்ணு கடல், கண்ணு இயற்கை, உடல். வீணை ஒரு மனிதனோட உடல். இந்த இதோட பொருள். நவராத்திரி, சிவராத்திரி, நவ பாசானம். இது துணைக்காடு தான். கண்ணு, சக்தி, சதி தேவி.
விஷ்ணு. சந்திரன் முகம் விஷ்ணு. ஓம் ஹரி ஓம். 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 ஞானதண்டம் உடல் கண்ணு கடல். ஓம் ஹரி ஓம். 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 மதி சூரியன். ஓம் ஹரி ஓம். ஆரியன். ஓம் ஹரி ஓம். 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 போகர் சந்திரன் புலிப்பாணி புலிப்பாணி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். போகர் சந்திரன் புலிப்பாணி சூரியன். ஓம் ஹரி ஓம். ஹரி. ஓம் ஹரி ஓம். 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 பள்ளிவாசல் பள்ளி கொண்டான். ஓம் ஹரி ஓம். 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 கண்ணு உடல். ஓம் ஹரி ஓம். 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 ஐந்து முகம். ஓம் ஹரி ஓம். 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 நமச்சிவாய. ஐந்து முகம் நமச்சிவாய. ஆறாவது முகம் பிரம்மா. ஓம் ஹரி ஓம். 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 ஆறு முகம் நமச்சிவாய. ஆறாவது பிரம்மா. வீணை உடல். ஓம் ஹரி ஓம். 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 ஞான வாபி காசி. ஓம் ஹரி ஓம். ஆறு. ஆறு. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம்.
ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் சந்திரன் மதி சூரியன் சூரியன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். விதி. ஓம் ஹரி ஓம். 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 விநாயகி சதி சதி தேவி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். விதி. ஓம் ஹரி ஓம். 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 மகாவிஷ்ணு விக்னேஸ்வரர். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். விக்னேஸ்வரி. ஓம் ஹரி ஓம். 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 சிவ சதி சஷ்டி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். காந்தன். இதுல துணை கால் இது போட்டா கூடும். பிரம்மா. ஓம் ஆறு. ஓம் ஹரி ஓம். 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 ராம் ஹரி. ராம் ஹரி விதி. சந்திரன் மதி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். வா பிரம்மா. சரஸ்வதி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். தேவி. ஓம் ஹரி ஓம். 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 ஹே ராம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹராம். எரிவாயு ஹராம். இந்த ரெட்டை கொம்புதான்.
கண்ணு. ஓம் ஹரி ஓம். 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 சந்திரன் ஹரி. வா பிரம்மா. ச சரஸ்வதி. சதி தேவி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஆறு முகம். நமச்சிவாய பிரம்மா. ஆறு முகம். சரவண பவ. ஓம் ஹரி ஓம். 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 சரவண பவ. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ராவணன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். உடல். ஓம் ஹரி ஓம். சிவா. ஓம் ஹரி ஓம். 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 பரம்பொருள். பரம்பொருள். ஓம் ஹரி ஓம். 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 பார்வதி. பரம்பொருள். பார்வதி. விநாயகி. ஓம் ஹரி ஓம். 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 பார்ப்பனர். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஞானகண்டம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். அப்ப இதெல்லாமே கற்பனை கதை. ஆனா இதெல்லாமே கற்பனை கதை. ஆனா நீங்க கல்வெட்டுல படிக்கிறது, நீங்க புத்தகத்துல படிக்கிறதெல்லாம் சத்தியம். ஆனா நீங்க எழுதுற தீர்ப்பு சத்தியம். ஆனா மரணப்படும் போது இறந்த பிறகு தான் மரணம் மண்ணுல மறைஞ்ச பிறகு தான் நீ கடவுளை பார்க்க முடியும். நீ வாழும் போது நான் கடவுளை பார்த்துட்டேன், நான் சிவனை உணர்ந்துட்டேன், நான் சக்தியை பார்த்துட்டேன்னு சொல்றது அனைத்தும் பொய். இறந்தால் முக்தி, இறந்தாதான் முக்தி. நீ சிவனை அடைய முடியும். நீ வாழும் போது சிவனை பார்க்கத்தான் முடியும், ஆகாயத்தை பார்க்கத்தான் முடியும். பேச இயலாது. சிவன், சந்திரன், கங்கா உச்சியில இருக்கிறது கங்கா. இந்த கங்காவை நீ கொண்டு போய் எரிச்சிடக்கூடாது. சிவனோட உச்சி கங்கா. இந்த கங்கா என்பதுதான் சந்திரன். மறைஞ்ச பிறகுதான் போக முடியும், வாழும் போது பார்க்க தான் முடியும். ஆனா சிவனை பார்த்துட்ட அகோரி, அந்த சாமியாரு இந்த சாமியாரு. கந்தன் 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 காலடி வணங்கணும், கந்தன் காலடி வணங்கணும். அப்படின்னாதான் உனக்கு கடவுளை என்னன்னு தெரிய வரும். உனக்கு கந்தன் என்ன பொருள்னே தெரியாது, பின்ன உனக்கு கடவுளை பத்தி எப்படி தெரியும்? ஞானாவாபி சரஸ்வதி பிரம்மா, மசூதி சந்திரன், ஏக இறைவன் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பொருள். முகம், இந்த முகம்தான். இந்த முகத்தை கொண்டு போய் மண்ணில் புதைச்சிடணும், எரிக்க கூடாது. இதுக்குத்தான் வேதங்களை உருவாக்குச்சு, அழிவதற்கல்ல ஆக்குவதற்கு. ஒரு மனிதன் அழியாத வரம். மண்ணில் புதைச்சி மறுபடியும் முளைச்சி புதைச்சி முளைச்சி புதைச்சி முளைச்சி வந்துகிட்டு இருந்த மனிதனை இப்ப கொண்டு எரிக்கிறான், செத்த இடத்துல கொண்டு போய் பூஜை பண்றான். சவம். சிவம் சந்திரன், மகாவிஷ்ணு சந்திரன் அப்படிங்கிற ஒரு பொருள்.
வாழும் போது நீ பார்க்க தான் இயலும், மரணப்படும் போது மண்ணில் மறைஞ்ச பிறகு தான் நீ அடைய முடியும் பரம்பொருள். அப்ப நீ எந்த பாவமும் செய்யாம இருக்கணும். நீ பாவம் செஞ்சிட்டா நீ மறைஞ்சிட்டா உனக்கு வேற பிறவி. நீ மனிதனை அவதாரம் எடுக்கணும்னா பாவம் செய்யாம வாழணும், தூய்மையா வாழணும் அப்படிங்கிற ஒரு பொருள். நீ வாழும் போது நீ அநியாய அக்கிரமம் எல்லாம் பண்ணிக்கோ, நீ மறைஞ்ச பிறகுதான் உண்மையா நீ கடவுளை பார்க்க போற. கடவுளை பார்க்க போற, நீ செத்த பிறகுதான் கடவுளை பார்க்க போற. ஆனா எரிக்காம புதைச்சிட்டா நீ கடவுளை பார்த்துடலாம், எரிச்சிட்டா உனக்கு காக்கா பிறவிதான், காக்கா தான் கடவுளை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப இந்த பாரத பூமியில விஷ்ணுவோட 10 அவதார கதை, சிவனோட கதை, முருகனோட கதை, எல்லா கதையும் ஒண்ணு நடக்கிறது. 18 பொருள், ஆ 8 கா 1, அப்ப 81. அப்ப கா 1 ஆ 8 18 அத்தியாயம். ஒரு மனிதன் உடல் மறைஞ்சப்ப சித்தர், வாழும் போது அரி அப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ நானும் 6 ஆண்டுகளை சொல்லி வர்ற காசி நகரம் உடலை எரிக்காதீங்க போதைங்க, உடலை எரிக்காதீங்க போதைங்கன்னு. இப்ப அதே மாதிரி வந்துட்டாங்க. ராமர் ஆலயம் வந்துட்டு உடலை கூட எரி, நீ காக்காவாகு, பன்றியாகு, நாயாகு. மனித உடலை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆன்மீகம். நீ உடலை எரிச்சிட்டு உனக்கு ஆலயம் இருக்கு, செத்தவனை போய் கும்பிடுற. கடவுளை இவருதான் மறைஞ்சி தோன்றி அவதாரம் எடுக்கிறாரு. ஆனா ஆணையில இருந்து மனிதன் வந்தான்னு தோணல, இவன் குரங்குல இருந்து தான் வந்தானோ. நீ குரங்குல இருந்து வந்த, நான் ஆணையில இருந்து வந்தேன். ஆணையோட அறிவு இரு கரம் இரு பாதம் தந்திருக்கு, பேச திறன் தந்திருக்கு, இரு செவி தந்திருக்கு. இந்த பொருள் அழிவதற்கல்ல, காக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருள். இதுக்கு பேச திறன் இருந்ததுன்னா நீ இதுகிட்ட பேச முடியுமா? இதுகிட்ட போய் நீ கடவுளை சொல்ல முடியுமா? இதுகிட்ட போய் நான் பரமசிவ பார்வதின்னு நீ சொல்ல முடியுமா? இதுக்கு பேச திறன் இல்லாதனால நீ சொல்றது அனைத்து உண்மை. கொஞ்சம் பொருள். இந்த 6ஆம் மாசம் முடியுது, கொஞ்சம் பொருள். அம்மை அப்பன் துணை